This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்கள் பெயர் மற்றும் தகுதிகளை 9994410416 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி முழு விவரங்களையும் உடனடியாக பெறுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாடியோட சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த தெரியுது பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டு. இதை பார்த்தீங்கன்னா நானே வந்து என்னோட ஓன் ஐடியாவில் நான் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவு நான் யூஸ் பண்ணி இதை ரெடி பண்ணியிருக்கேன். இதனால் என்ன பெனிஃபிட்ன்றதை இந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நல்லா பாருங்கள். இந்த லைட்டை பார்த்துக்கோங்க. இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாடியில் சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த நான் செட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யார் வீடு என்னோட சொந்த அத்தை வீடு. அத்தை வீட்டில் பார்த்தீங்கன்னா அத்தம்மா எனக்கு கல்யாணம் பண்ணும்போது சிம்பிளாக வந்து ஒரு லைட்டு போடணும்னு நினச்சேன். ஒரு லைட்டாக இருக்கணும், பட் எல்லா பக்கமும் 360 டிகிரிலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லைட்டானது வெளிச்சம் நல்லா பிரகாசமாக தெரியணும்னு நினச்சேன். அதுக்காக பிளான் பண்ணி செஞ்சது தான் அந்த லைட்டு. நல்லா பாருங்கள். அந்த சைடு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு லைட் ஒன்று பண்ணியிருக்கேன். இது இப்போ பண்ணது கிடையாது, அது பண்ணி பல வருஷங்கள் ஆகிப்போச்சு. அது பார்த்தீங்கன்னா அந்த அளவு சும்மா சிம்பிளாக படிக்கட்டுக்கு வந்து லைட்டு போகணும் அப்படின்றக்காக சிம்பிளாக பண்ணது. பட் இந்த லைட்டானது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஒரு லைட்டை சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா 360 டிகிரி இந்த லைட் எரியும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை வீட்டு மாடிக்காக மட்டும்தான் அந்த லைட்டை நான் போட்டேன். கிட்டத்தட்ட எங்கள் அத்தை வீட்டை சுற்றி 4 இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டானது இருக்குது. நார்மலாக அந்த லைட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து உள்ள முத போடும்போது அதில் ஒரு 10 வாட் பல்பு தான் போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 வாட்ஸோ 50 வாட்ஸோ பல்பு. இது எனக்கு கரெக்டாக தெரியல. அதுக்கடுத்து இந்த லைட்டோட பிரகாசமே வேறு லெவலில் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடும். இருட்டினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இந்த வீடியோ போடணுன்றக்காக தான் வெளிச்சத்தில் இருக்கும்போது இதை காட்டிட்டு உங்களுக்கு இருட்டாக இருக்கும்போது திரும்பியும் அந்த வீடியோ எடுத்து போகணும் தான் நான் மேக் பண்ணியிருக்கேன். கட்டாயம் நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். அதே மாதிரி பாருங்கள், நம்ம அத்தை வீட்டோட பக்கத்து வீட்டு லைட்டு. இது பார்த்தீங்கன்னா இந்த லைட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த லைட்டோட வெளிச்சம் எப்படி இருக்கும் அப்படின்னு யூ ஷேப்பில் வரும். ஒரு யூ ஷேப்பில் இருந்தால் அப்படியும் கிளாக் எப்படி ரொட்டேஷனில் இருக்குது, ஆன்டி கிளாக் வைஸில் கிளாக் வைஸில் சுற்றுது. அதே மாதிரி அது வந்து லெஃப்ட் ரைட்டு அப்படி சுற்றினா அப்படி டிங் டாங்னு போகும் பார்த்தீங்கன்னா. அந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டானது எரியும். இதனால் நம்மளுக்கு வெளிச்சம் வந்து இருக்கும். பட் நான் மேக் பண்ணியிருக்கேன் இந்த லைட் அளவுக்கு உங்களுக்கு இருக்காது. இதே மாதிரி உங்களுக்கு மேக் பண்ணணும்னா இதுக்கு என்னென்ன ஃபிட்டிங்ஸ் தேவைன்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏதாச்சும் நான் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு வேணும்னா நீங்களே இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இதோட வெளிச்சமே வேறு லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும். இதை பார்த்துட்டு மட்டும் எனக்கு இந்த சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய வேலை வந்திருக்கு. நான் இதை எந்த இடத்துல பார்த்து நான் இந்த ஐடியா வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா, கோயில் கலசம் நான் மதுரை மண்ணில் பிறந்த மதுரையில் வசிக்கிற ஒரு பையன். மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள கலசத்தில் பார்த்தீங்கன்னா லைட்டு போடும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மட்டும் இல்லை, தமிழ்நாடுகளில் உள்ள எவ்வளோ பெரிய கோபுரங்கள் இருக்கோ அவ்வளோ பெரிய கோபுரங்கள் உள்ள கலசங்களில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் லைட்டு போட்டுப்பாங்க. அது ஸ்டீலில் மேக் பண்ணிப்பாங்க. நான் என்னட்டா வேஸ்ட் போய் போச்சு, நான் இதை மேக் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, அந்த சதுரமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 எல்போ யூஸ் பண்ணியிருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா பெண்டன் ஹோல்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த டீ வழியாக வந்து வயர் கொடுத்து எடுத்து கீழே ஒரு டீ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டாண்டிங் பைப் மாதிரி கீழே கொண்டு வந்து அதுக்குள்ள வயர் எடுத்துகிட்டு போய் கீழே ஒரு லைனில் கொண்டு வந்து கொடுத்து இதை நான் மேக் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டினோடனே நான் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வெளிச்சத்தை காட்டுறேன். எந்த அளவு வெளிச்சம் இருக்கும் பாருங்கள். இதுதான் எங்கள் அத்தை வீட்டோடைய ஃபுல் வியூ. மொட்டை மாடி ஃபுல்லாக எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. இதோட வெளிச்சம் எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த சுற்று வட்டாரம் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு இந்த வீடியோ நான் எடுக்கும் பொழுது இந்த ஒரு லைட் எவ்வளோ தூரம் பிரகாசமாக இருக்கும் பாருங்கள். இது உங்கள் வீட்டில் ஒரு உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் அவங்க ஒரு பொண்ணுகளுக்கு சடங்கோ ஒரு சின்ன பர்த்டே ஃபங்க்ஷனோ இந்த மாதிரி இடங்களுக்கு இது செய்யும்போது உங்களுக்கு அவ்வளோ பிரகாசமாக லைட் இருக்கும். இன்னொன்று மிகப்பெரிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த லைட்டு மூலமாக நமக்கு வந்து ஷேடோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் இருக்காது. ஒரு லைட்டு போட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம நடக்கும்போது அந்த லைட் நம்ம மேலே பட்டு ஷேடோன்றது ரொம்ப இதாக தெரியும். இது பார்த்தீங்கன்னா அந்த அளவு ஷேடோன்றது இருக்காது. உங்களுக்கு நான் இந்த தெளிவாக எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டோன்னே நான் இந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நான் நினச்ச மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம லைட்டு பாருங்கள் எப்படி தெரியுது. இந்த சுற்றி உள்ளவங்களோட லைட்டெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள். அங்கே பாருங்கள், அந்த வீட்டு மாடியில் பார்த்திங்கன்னா லைட்டு போட்டிருக்காங்க. அந்த லைட்டோட வெளிச்சம் அந்த வீட்டு மாடிக்கு தான் வரும். சொல்லப்போனால் அந்த வீட்டோட மாடியோட அவுட்ரு கூட இது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து காட்டலை. இது சும்மா ஃபோக்கஸ் தான், அவ்வளோதான். அந்தளவுக்கு தான் வரும். அந்த வீட்டு மாடியில் ஃபோக்கஸ் வச்சுருக்காங்க. நான் அவங்க லைட்டு போடலை. சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இப்போ நம்ம லைட்டை ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். ஆன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம லைட்டை ஆன் பண்ணால் தான் நம்மளோட வெளிச்சம் எப்படி இருக்குன்னு தெரியும். உங்களுக்கும் இந்த லைட்டு ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் ஒரு விசேஷம்னா தாராளமாக அந்த வீட்டை நீங்கள் லைட்டை மேக் பண்ணி பாருங்கள். கீழே என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். எப்படி மேக் பண்ணணுன்றது நம்ம டிசைனை பார்த்துக்கோங்க. இதே மாதிரி மேக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எப்படின்றத சொல்கிறேன். வாங்க நம்ம லைட்டை ஆன் பண்ணி பார்த்துடலாம். லைட்டை ஆன் பண்ணி பார்ப்போம். லைட்டை ஆன் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைட்டை நான் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணதுக்கப்புறம் முதல்ல இந்த லைட்டோட வெளிச்சத்தை பாருங்கள். சுற்றி எவ்வளோ தூரம் அடிக்குதுன்னு பாருங்கள். எந்த அளவு இருக்கும் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி ஷேடோவும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இல்லை. இது என்னோடய ஷேடோ தான், அந்த அளவுக்கு இல்லை. சுற்றி பாருங்கள். அந்த வீட்டு மொட்டை மாடியிலேருந்து எல்லா பக்கமும் இது பார்த்திங்கன்னா கம்மி. இன்னும் ஹைட்டு தான் நல்லாயிருக்கும். ஹைட்டை பாருங்கள். போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா பிரகாசமாக இருக்கும். இது தாராளமானது. நம்ம வீட்டு மாடிக்கே ரொம்ப கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவு இருந்தால் போதுமானது. இன்னும் நல்லா ஹைட் ஏற்றி நல்லா போட்டோம்னா இன்னும் நல்லா வெளிச்சமாக இருக்கும். நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.